இப்போ நம்ம 2026ல் இருக்கோம். ஆனால் இப்போ கூட சேவ் பட்டனுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் தான் ஐக்கன். ஏன்? 90ஸ்ல கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் டிவைஸ் தான் ஃப்ளாப்பி டிஸ்க். அதில் தான் டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது டெக்னாலஜி எவ்வளவோ டெவலப் ஆயிருச்சு. சிடி பென்ட்ரைவ் எஸ்எஸ்டியில் ஆரம்பித்து க்ளவுட் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னுமே சேவ் ஐக்கனுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க் தான். இதுக்கான ரீசன் சிம்பிள் தான். டிசைனர்ஸ் இதை ஸ்கீமோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்டை டிஜிட்டல் ஐக்கனாக யூஸ் பண்ணுறது. காலங்காலமாக சேவ் ஆப்ஷனுக்கு ஃப்ளாப்பி டிஸ்கை யூஸ் பண்ணதுனால மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ்க்கு சேவ் ஆப்ஷனாலே டிஃபால்ட்டாக மைண்டுக்கு வர்றது ஃப்ளாப்பி டிஸ்க் தான். இப்போ கம்பெனிஸ் இதை சடனாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா அது யூசர்ஸ்க்கு அன்னெசரி கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். இன்றைக்கி அந்த ஐக்கன் ஃப்ளாப்பி டிஸ்கை ரெப்ரசென்ட் பண்ணாது, ஆனால் சேவ் பண்ணுற ஆக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆனால் இதில் சோகம் என்னென்னா, இப்போ இருக்கிற 2K Gen Z ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேவ் ஆப்ஷன்னா என்னென்னு தெரியும், ஆனால் அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னென்னே தெரியாது. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டெக் ஃபேக்ட்ஸுக்கு கோட்குரோல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.